கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு திருமதி பிரேமலதா எடுத்த ஒரு விவேகமான ஒரு முடிவு. தேமுதிகவின் வளர்ச்சிக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு அருமையான முடிவை எடுத்து இன்றைக்கு திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். காங்கிரஸுக்கு ஒரு ஸ்பாட் வச்சிருக்காரு. காங்கிரஸுக்கு என்ன ஒரு செய்தி சொல்ல வர்றாரு முதலமைச்சர்? காங்கிரஸுக்கு என்ன செய்தி சொல்ல வருகிறார் என்றால் 18 சீட்டு தரேன், இருந்தால் இருங்க, இல்லைன்னா போனால் போங்க. இப்போ தேமுதிக கொடுக்கணும், மக்கள் நீதி மையத்துக்கு கொடுக்கணும், சீட்டு கொடுக்கணும். அப்போ நீங்கள் எப்படி காங்கிரஸுக்கு அதிகமான இடங்களை ஒதுக்க முடியும்? ராகுல் காந்தி சுற்றி இருக்கவெல்லாம் பாதி பேர் பிஜேபியுடைய ஸ்லீப்பர் செல்லில் தான் இருக்கான். பிஜேபி என்ன நினச்சிச்சோ காங்கிரஸ் முக்து பாரத்னு அதுக்கான வேலையை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எங்கே தூங்க போனாங்களா அவங்கெல்லாம்? ராகுல் காந்தி மட்டும்தான் வந்து யூ வில் நெவர் எவர் வின் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு மோடிக்கு நேராக எதிராக சவால் விட்டார். பார்லிமெண்ட்டில் சவால் விட்டுட்டு அவர் போய் தூங்கிட்டார். அவங்க 200க்கு மேலே ஜெயிப்பேன்னு அவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது திமுக மட்டுமே அறுதி பெரும்பான்மை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூட்டணி கட்சியெலாம் சேர்த்தா 170 200 டச் பண்ணுவாங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அரசியல் மற்றும் அறிவியல் ஆலோசகர் மரியாதைக்குரிய டாக்டர் பொன்ராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம்பா சார். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் 20 ஆண்டு கால அவங்களுடைய கட்சி வரலாற்றிலேயே முதன்முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ஒரு தொகுதி உடன்பாடு, ஒரு கூட்டணியை இன்று அறிவிச்சிருக்கிறாங்க. அண்ணா அறிவாலயத்திலே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையிலே இணைந்திருக்கிறார்கள். இந்த கூட்டணியை எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் நாளுக்கு நாள் அந்த கூட்டணி வலுவடைந்து வருதா நீங்கள் பார்க்குறீங்களா? அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு திருமதி பிரேமலதா எடுத்த ஒரு விவேகமான ஒரு முடிவு. தேமுதிகவின் வளர்ச்சிக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு அருமையான முடிவை எடுத்து இன்றைக்கு திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். இது தேமுதிகவினுடைய வளர்ச்சிக்கும் விஜயகாந்த் அவர்களது புகழை நிலைநாட்டுவதற்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு அடித்தளமாக இது அமையும். சரியான முடிவு, வரவேற்கத்தக்க முடிவு. பிரேமலதா அவர்கள் எடுத்த முடிவு தேமுதிக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவு. அவரது செயல்லையே நான் அவரது கட்சி ஆரம்பித்ததிலிருந்து அவங்க திரு விஜயகாந்த் அவர்களையும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் நான் கவனித்து வருகிறேன். அவர்களோடு தொடர்பு உண்டு. அவர்கள் எடுத்த முடிவிலே சிறந்த முடிவாக இந்த முடிவை நான் கருதுகிறேன். நல்ல முடிவு. இது திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தையும் ஒரு கிரெடிபிலிட்டியையும் இது கொடுத்துருக்கிறது. ஆனால் சார், இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி. அது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம். பாஜகவுடைய எதிர்ப்பை மையமாக வைத்து ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் தோற்றவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து தொடர் வெற்றியில் இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. விசிகாவும் அதே கருத்தில் இருக்குது. பிஜேபி எதிர்ப்பில் மதிமுக, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் எல்லாம் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமாக டிஎம்கேல இணைஞ்சிருக்காங்க. ஆனால் தேமுதிகவுக்கு என்ன கொள்கை இருக்குன்னு சொல்லி ஒரு பொதுமக்கள் மத்தியில் ஒரு கேள்வி வரும் இல்லையா? தேமுதிக நேற்று வரைக்கும் அதிமுக 2 பக்கமும் பேசிட்டு திடீர்னு திமுகவுக்கு அறிவிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கட்சி, ஒரு கொள்கை இல்லாத கட்சி, கடந்த காலத்தில் தன்னுடைய கொள்கையை பொதுவெளியில் பிரகடனப்படுத்தாத கட்சி, மாறி மாறி பல கட்சிகளுடன் கூட்டணி வைத்த கட்சி, இப்போது இப்படி கொள்கை உள்ள ஒரு கூட்டணியுடன் அவர்கள் இணையறார்கள் என்று சொன்னால் இந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது தேமுதிக ஒரு காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டி. விஜயகாந்த் மேலே அபிமானம் கொண்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்னமும் இருக்காங்க. கிராஸ் ரூட் லெவலில் தேமுதிகவுக்கு ஒரு ஆதரவு வட்டம் இருக்கிறது. மிகப்பெரிய ஆதரவு வட்டமாக ஒரு 8% 10% இருந்தது. இப்போ குறைந்தது ஒரு 2% இருக்கும். அது இன்றைக்கு எடுத்த முடிவின் காரணமாக அது கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா தேமுதிகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் விஜயகாந்த் மேலே உள்ள பற்றின் காரணமாக தேமுதிகவில் இன்னமும் தொடர்கிறார்கள் என்பது தான். எத்தனையோ பேர் கட்சியிலேருந்து போயிட்டாங்க. பட் ஆனால் உண்மையாக விஜயகாந்தை நேசித்தவர்கள், உண்மையான விஜயகாந்தினுடைய தொண்டர்கள் இன்னமும் தேமுதிகவில் இருக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கு ஒரு அரசியல் வாய்ப்பை, அதாவது எடுக்கக்கூடிய முடிவு தவறான முடிவாக போனால் அந்த முடிவின் காரணமாக விஜயகாந்த் இருக்கும்போதே தவறான முடிவு எடுக்கப்பட்டது.
2016 ஆமா. கலைஞர் அவர்கள் பழம் நழுவி பால் பழம் நழுவி பாலில் விழும்னு கலைஞர் காத்துக்கிட்டு இருந்தார். அவர் தேமுதிக சேர்ந்திருந்தால் ம். ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து திமுகவுடன் சேர்ந்திருந்தால் அன்றைக்கு ஏடிஎம்கே ஆட்சி வந்திருக்காது. ம். அப்போ எந்த ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்தை கட்சியை வளைத்து போட்டாரோ, எம்எல்ஏக்களை பிரித்தெடுத்தாரோ, அவருக்கு ஆதரவான ஒரு முடிவாகத்தான் மக்கள் நல கூட்டணி அமைந்தது. அன்றைக்கு வந்து விஜயகாந்த் ஒரு சரியான முடிவெடுக்காதனால் அன்றைக்கு மக்கள் நல கூட்டணி சோபிக்காமல் போய்விட்டது. அடுத்து வந்த தேர்தல்கள் அவருக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அவரால் வந்து செயல்பட முடியவில்லை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நேச்சுரலாகவே உங்களுக்கு அந்த வீக்னஸ் ஆகிப்போச்சு. ஆனால் இன்றைக்கு தேமுதிக எடுத்த முடிவு கட்சியை மீண்டும் பலப்படுத்துவதற்கு, மீண்டும் ஒரு வலிமைப்படுத்துவதற்கு தனது மகன் மூலமாகவோ சுதீஷ் மூலமாகவோ கட்சியில் இருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்கள், பார்த்தசாரதி மாதிரியான தொண்டர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ அவர்களை வந்து பலப்படுத்துவதற்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எடுத்த இந்த முடிவு ஒரு நல்ல விளைவை கொடுக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். தேமுதிக வந்து ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி அல்ல. தேமுதிக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு இருந்தால் கூட தேமுதிக வந்து விஜயகாந்த் கட்சி வந்து ஒரு மதச்சார்பற்ற கட்சி தான். விஜயகாந்த் கட்சி வந்து ஒரு மதவாத கட்சின்னு நம்ம சொல்ல முடியாது. எனவே அவர்களது முடிவுகள் தவறாக போய் அவர்களது வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. அந்த முடிவை இப்பொழுது சரி செய்திருக்கிறார் என்று தான். ஒரு கிரெடிபிள் இல்லாத ஒரு லீடர்ஷிப்பு, ஏடிஎம்கே லீடர்ஷிப் வந்து போன முறை கூட்டணி வைத்தார்கள், 3% வாக்குகளை பெற்றார்கள். அவர் மகன் வந்து இதே மாணிக் தாக்கூரை திணறடித்து குறைந்த வாக்கு வித்தியாசம் தான் மாணிக் தாக்கூர் வெற்றி பெற்றார். இன்றைக்கு அதே தொகுதியில் விஜயகாந்தனுடைய மகன் எம்எல்ஏவாக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த ஒரு வாய்ப்பை வந்து அந்த கிரெடிபிள் லீடர்ஷிப் அப்படின்னா ஏடிஎம்கேயா எடப்பாடி பழனிசாமியா திரு மு.க. ஸ்டாலினா என்று பார்க்கும் பொழுது திரு எடப்பாடி பழனிசாமியை விட எம்பி சீட்டு தர்றேன்னு சொல்லி டேட்டு போடலேன்னு சொல்லி ஏமாற்றிய திரு எடப்பாடி பழனிசாமியை விட சீட்டு கொடுக்குற சீட்டுகளில் 80% டேர்ன் ஓவர் கன்வர்ஷன் ரேஷியோ கொடுக்க வல்லமை கொண்ட திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவோ மேல் என்ற முடிவை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விவேகத்துடன் எடுத்திருக்கிறார் என்று தான் நம்ம கருத வேண்டும். என்னோட சொன்னால் ஒரு கிரெடிபிள் லீடர்ஷிப் வேணும். எடப்பாடி பழனிசாமியை நம்பி சென்றால் மீண்டும் கட்சி அதாள பாதத்துக்கு சென்றுவிடும் என்ற நிலையில் தொண்டர்களின் விருப்பத்திற்கிணங்க தொண்டர்கள் வந்து திமுகவுடன் தான் சேர வேண்டும் என்ற பெரும்பான்மையான தொண்டர்களது விருப்பத்திற்கிணங்க இன்றைக்கு இந்த முடிவை எடுத்தது உண்மையிலேயே தேமுதிகவுக்கு பலன் கொடுக்கும். அதே நேரத்தில் திமுக அணியை பலப்படுத்தும். திமுக அணிக்கு வந்து ஏற்கனவே கமலஹாசன் இருக்கிறார், மக்கள் நீதி மையம் இருக்கிறது, இப்பொழுது தேமுதிக வந்திருக்கிறது. எனவே காங்கிரஸ் திமுகவை விட்டு வெளியே சென்றாலும் இந்த கூட்டணி ஒரு பலமான கூட்டணியாக அமையும் என்று தான் நான் கருதுகிறேன். நீங்கள் மாணிக்கம் தாகூர் அவர்களோட விவகாரத்தை நீங்கள் தொட்டு பேசுனதுனால அந்த கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போ மாணிக்கம் தாகூர் அவர்களால் தான் வந்து இப்போ இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது, தொடர்ந்து விவாத பொருளானது. இப்பொழுது நேற்றைய முன்தினம் வந்த பொதுச் செயலாளர், தேசிய பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்கள் கூட மீண்டும் தெளிவுபடுத்தினார், பொதுவெளியில் கருத்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ சீட் ஷேரிங்க்கு முன்னாடியே 22ஆம் தேதி அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு முன்னாடியே தேமுதிக கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணுது திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ என்ன செய்தியை சொல்ல வர்றாங்க? கூட்டணி புது கட்சி சேர்றது எப்போனாலும் சேர்றாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை தானே. சீட் எவ்வளவு சீட்டு ஷேரிங் என்ன, எத்தனை சீட் கொடுக்க போகிறாங்க, எந்தெந்த தொகுதி என்பதை தான் வந்து 22ஆம் தேதிக்கு மேலே அவர்களது திமுக அமைக்கக்கூடிய குழு ஒவ்வொரு கட்சியுடைய குழுவோட பேச்சுவார்த்தை நடத்தி டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னால் புது கட்சி சேர்றதுல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு விவேகமான முடிவை, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காருன்னா நம்ம காங்கிரஸ் பிரச்சனை பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் காங்கிரஸுக்கு ஒரு ஸ்பாட் வச்சுருக்காரு என்று தான் நம்ம கருத வேண்டியிருக்கிறது. இப்போ காங்கிரஸுக்கு என்ன ஒரு செய்தி சொல்ல வர்றாரு முதலமைச்சர்? காங்கிரஸுக்கு என்ன செய்தி சொல்ல வருகிறார் என்றால் 18 சீட்டு தரேன், இருந்தால் இருங்க, இல்லைன்னா போனால் போங்க. அந்த அளவுக்கு? ஆமாம். அப்புறம் என்ன இருக்கு? மற்ற
இப்போ தேமுதிக கொடுக்கணும், மக்கள் நீதி மையத்துக்கு கொடுக்கணும், சீட்டு கொடுக்கணும், புதிய கட்சிகளுக்கு புதிய கட்சிகளுக்கு சீட்டு கொடுக்கணும். அப்போ நீங்கள் எப்படி காங்கிரஸுக்கு அதிகமான இடங்களை ஒதுக்க முடியும்? காங்கிரஸ் வந்து 25 சீட்டு தர்றதா ஏற்கனவே உறுதி கொடுத்துருக்கிறார்கள் ஒரு ஒரு ராஜ்யசபா எம்பி. அதையும் தாண்டி நாங்கள் 35 சீட்டு வேணும்னு இன்றைக்கி காலையில் நியூஸ் பார்த்தேன் நான். 35 தொகுதிகள் வேண்டும், எங்களுக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதில் தீவிரமாக பிடிவாதமாக இருக்கிறார்கள் என்ற செய்தி வரும் பொழுது அதை கொடுப்பதற்கு அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு கிடையாது என்பதில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருக்கிறார். அப்போ அந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கக்கூடிய தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதில் தெளிவாக இருக்கும் பொழுது அதை எதிர்த்து நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் வெளியே போங்கன்னு தான் சொல்லுவாங்க. பிகாஸ் இப்போ வந்து தேமுதிக வந்தாச்சு, மக்கள் நீதி மையம் இருக்குது, இவங்க 2 பேரும் அக்கமடேட் பண்ணாலே காங்கிரஸுடைய இடத்த ஃபில் பண்ணிடலாமே. 2 பேரும் சேர்ந்தாலே 6%க்கு மேலே போயிடுவாங்களே. இல்லை, அப்போ முதலமைச்சர் அப்போ முன்கூட்டியே காங்கிரஸ் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு, ஒருவேளை அவங்க பிரிஞ்சாலும் அதை அந்த வாக்கு வங்கியை ஈடுபடுத்துறதுக்கு அவர் எடுத்த ஷிஃப்ட் மூவ் இது. அரசியல் சாணக்கியத்தனம் தான் அது. ஓகே, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களது அரசியல் சாணக்கியத்தனத்தை, அவரது அரசியல் அனுபவத்தை இன்றைக்கு தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் காங்கிரஸை கழட்டி விட்டீங்கன்னா, இப்போ கடந்த காலத்தில் காங்கிரஸ் கூட்டணியில் தான் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க, காங்கிரஸ் இல்லாட்டி திமுக 100 சீட்ஸ் கூட தாண்டாது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்கிறாங்க. அது பார்த்துடலாமே, காங்கிரஸ் இல்லைன்னா தாண்டுமா தாண்டலன்னு இந்த எலெக்ஷனில் பார்த்துடலாம்ல. காங்கிரஸ் தனியாக போய் நின்று 117 சீட்டில் ஜெயிக்கட்டும், இல்லைன்னா ஒரு 50 சீட்டில் ஜெயிக்கட்டும், காங்கிரஸ் இல்லாமல் திமுக தோக்கட்டும். இப்போ ராகுலும் திரு விஜய் அவர்களும் ஒரு சேர இருந்து தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் போய் பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னா அதோட இம்பாக்டே வேற மாதிரி இருக்கும். ஜெய்காட்டாலையும் கூட ஒரு மிகப்பெரிய ஸ்பாய்லராக இருப்பாங்க அப்படின்லாம் கூட சொல்லப்படுது. யாருன்றது ஆட்சியே பிடிச்சாலும் பிடிக்கலாம், நீங்கள் 150% கூட வாங்கலாம் அவங்க 2 பேரும் சேர்ந்து. யாரு கண்டது? ராகுலும் விஜயும் சேர்ந்தா விஜய் வந்து 30% இருக்கின்றாரு, நிர்மல்குமார் 40 இருக்கின்றாரு, ஆதவர்ஜனா 50% இருக்கின்றாரு, இன்னும் வலதுசாரி குரூப்பெல்லாம் 70% இருக்கின்றாங்க. அப்போ திமுக சேரும்போதும் 100%, இது காங்கிரஸ் சேரும்போது 100% கூட வந்தாலும் வரும். அப்போ 234 சீட்லேயும் ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம். யார் கண்டது? அப்போ அந்த ஒரு வாய்ப்பு இருக்குல்ல ராகுல் காந்திக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு புது சீஃப் மினிஸ்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு, துணை முதலமைச்சர் போஸ்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு, ஒரு 80 சீட்டில் ஜெயிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கட்டுமே, காங்கிரஸ் வளரட்டுமே. இப்போ என்ன இருக்குது தமிழ்நாட்டில்? ட்ரை பண்ணி பார்க்கட்டும். இந்த 2024 ட்ரை பண்ணிட்டோம். ட்ரை பண்ணியாச்சுன்னா 2029 தேர்தலில் பாதிக்கு பாதி டிஎம்கேல இருந்தால் 10 எம்பி தான் கிடைக்கும். விஜய் கூட போனால் 30 எம்பி கூட கொடுப்பாருல அவர், விஜய் கூட போனால். அப்போ இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எதுக்கு மிஸ் பண்ணுவானேன்னு ராகுல் காந்தி நினச்சிருக்கலாம். ஸோ ஒரு 30 எம்பி தமிழ்நாட்டில் அப்படின்னா வந்து ஏற்கனவே 90, இது ஏற்கனவே 10 தான் இருக்குது, அதனால் 30 100 கிராஸ் பண்ணிடலாம் நம்ம அப்படின்னு ராகுல் காந்தி நினச்சிருக்கலாம். அதனால் ராகுல் காந்தி ரொம்ப தீவிரமாக தேர்தல் பிரச்சாரத்தில் யூரோப்பில் இருக்கார். பிரதமர் மோடி விவரம் தெரியாமல் தமிழ்நாட்டுக்கு 3 முட்டை வர்றாரு. ஓகே, அமித்ஷா 2 வட்டம் வர்றாரு மாதத்துக்கு, பியூஷ் கோயல் டெய்லி வர்றாரு. ஓகே, ராகுல் காந்தி வந்து இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் குடியிருக்காரு. அவர் தமிழ்நாடு யூரோப்பு இல்லைன்னா அமெரிக்கா. ஓகே, கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருவாங்க. இல்லை சர்காஸ்டிக்காக சொல்கிறீங்க நீங்கள். இல்லை சார், காங்கிரஸ் வந்து ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸாக இருக்குது. டிஎம்கேவுக்கு செக்யூலர் மற்றும் மைனாரிட்டி ஓட்ஸை வந்து கன்சால்டேஷன் பண்ணுறதுக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஒரு முக்கிய பங்காற்றுது அப்படின்ற ஒரு விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் செக்யூலர் ஃப்ரண்ட்டை தயார் பண்ணுறதுக்கு என்ன முயற்சி எடுத்துச்சு? கடைசியாக திருப்பரங்குன்ற இஷ்யூவில் கூட காங்கிரஸ் வந்து ரோல் ப்ளே பண்ணிச்சா? திமுக தானே அங்கே போராடிச்சு, திமுக அரசு தானே போராடிச்சு. ஒரு நீதிபதியே வந்து சங்கிகளுக்கு ஆதரவாக இறங்கி போராடினாரா இல்லையா? ஒரு நீதிபதியே சங்கிகளுக்கு ஆதரவாக இறங்கி தீர்ப்பு சொன்னாரா இல்லையா? சனாதனத்தை கையில் எடுத்து. அப்போ அதுக்கு பிஜேபி களமாடியது, இந்து முன்னணி களமாடியது. காங்கிரஸ் எங்கே போச்சு? செக்யூலர் ஃபோர்ஸ் அப்படின்னா அந்த செக்யூலாரிட்டியை பாதுகாப்பதற்கு காங்கிரஸ் என்ன ஸ்டெப் எடுத்துச்சு, என்ன நடவடிக்கை எடுத்துச்சு, என்ன போராட்டம் பண்ணுச்சு? கடைசியாக நடந்த போராட்டம், அந்த ஒரு போராட்டத்துக்கு என்ன காங்கிரஸ் பண்ணுச்சு? இது வரைக்கும் பிஜேபி எதிர்த்து, மதவாதத்தை எதிர்த்து, மோடி அரசின் மக்கள் விரோத சட்டங்களை எதிர்த்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில்
காங்கிரஸ் களமாடிய களங்கள் எத்தனை ம். சொல்லுங்க பாப்போம். ஆனா என்ன சொல்றாரு மாணிக்கம் தாகூர், பாருங்க பார்லிமெண்ட்ல கூட 8 எம்பிக்கள் நாங்க சஸ்பெண்ட் ஆயிருக்கோம். எங்க தலைவர் ராகுல் காந்தியை பேச விடாம ஆக்கிட்டாங்க. நாங்க வந்து அமளியில ஈடுபட்டதுனால சஸ்பெண்ட் ஆயிட்டோம். 8ல 7 எம்பி வந்து காங்கிரஸ், ஒரே ஒரு எம்பி தான் வந்து சிபிஎம் இவரு நம்ம சு. வெங்கடேசன் அவர்கள். பார்த்துக்கங்க, நாங்க இன்னும் பின்வாசல்ல போய் கை குடுக்குறவங்க கிடையாது பிஜேபி கிட்ட போய். நாங்க தான் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி மாணிக்கம் தாகூர் சொல்றாருல்ல. இவன் உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்லு, பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்லு. என்ன சார் கடுமையான விமர்சனம் வைக்கிறீங்க? காங்கிரஸ்காரர் சார். ஆமாம், பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்லு. ம். அப்போ ராகுல் காந்தி சுற்றி இருக்கவன்லாம் பாதி பேர் பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்லில் தான் இருக்கான். பிஜேபி என்ன நினச்சிச்சோ காங்கிரஸ் முக்து பாரத்னு அதுக்கான வேலையை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எங்கே தூங்க போனாங்களா இவங்கெல்லாம்? பாரத் யாத்திரா எங்கேருந்து ஆரம்பித்தார்? கன்னியாகுமரியில் தானே ஆரம்பித்தார். கன்னியாகுமரியிலேருந்து காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துறதுக்கு இது வரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா அந்த மாணிக் தாக்கூர்? ஒரு துரும்பு அள்ளி போட்டிருப்பாரா? மதுரையில் போராட்டம் நடத்தியிருப்பாரா நீ மாணிக் தாக்கூர்? பாரத் ஜோடோ யாத்திரை நடந்து எத்தனை நாள் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்தில் காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் வலுப்படுத்துவதற்கு காங்கிரஸ் கட்சி செய்தது என்ன? இல்லை, இப்போ விபிஜி ராம்ஜின்னு சொல்லி இந்த மகாத்மா காந்தியினுடைய இந்த 100 நாள் வேலை திட்டம், அந்த இது கூட போராட்டங்கள்லாம் பண்ணாங்கல்ல சார்? என்ன பண்ணாங்க? எங்கே பண்ணாங்க? எங்கேயாவது பண்ணதா ஏதாவது நியூஸ் இருக்கா? இவங்களாம் சொல்லிக்கிறாங்க டிவியில், இப்போ ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க நாங்கள் போராட்டம் பண்ணுறோன்னு. எங்கே பண்ணியிருக்காங்கன்னு தெரியலையே. மக்களுக்கு யாருக்காவது தெரியுமா? இல்லை, ஊடகங்கள் சத்தியமூர்த்தி பவனுக்குள்ளே பண்ணாங்களா? தெரியலையே ஒன்றும். இல்லை, ஊடகங்கள் திட்டமிட்டே எங்களை வந்து புறக்கணிக்குது, புறக்கணிக்கிற மீடியாவா இருக்குன்னு. 4 பேர் போய் போராட்டம் பண்ணால் ஊடகம் எப்படி கவர் பண்ணும்? விஜய் மாதிரி ஒரு 5 லட்சம் பேரை கூப்பிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கணுங்க எல்லா இடத்துக்கும். ஏன் 5 லட்சம் பேரை கூட்டு சுத்த தெரியாதா உங்களுக்கு? சுற்றுங்க. 5 லட்சம் வேணாங்க, ஒரு 50,000 பேரை கூட்டு சுற்றுங்க. 50,000 வேணாம், ஒரு 5,000 பேரை கூப்பிட்டு சுற்றுங்க. ஒரே ஆளை கூட்டிகிட்டு ஊடகம் கவனிக்கும்ல. அது கூட பண்ண மாட்டேறீங்க அப்படின்னா எப்படி உங்களோட ஊடகம் கவனிக்கும்? நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? பாராளுமன்றத்தில் வந்து 7 பேர் சஸ்பெண்ட் ஆனால் போதுமா? பாராளுமன்றத்தில் எல்லா கட்சி எம்பிக்களும் அந்தந்த கட்சி எம்பிக்களை மற்ற கட்சி எம்பிக்களோட சகஜமாக பழகுவது வழக்கம். அது வந்து இட்ஸ் அ ட்ரெடிஷன். இது தமிழ்நாட்டில் மாதிரி அண்ணன் தண்ணி பழக மாட்டோம், எதிர்கட்சி அப்படின்னா வந்து கல்யாணத்துக்கு போக மாட்டோம், பொண்ணு தர மாட்டோம், பொண்ணு எடுக்க மாட்டோம் அப்படின்லாம் இல்லை. அவங்க பாராளுமன்றத்தில் அனைத்து எம்பிக்களுமே சகஜமாக பழகிறது வழக்கம், பேசுறது வழக்கம். நீ பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி எத்தனை பிரச்சனைக்காக போர்க்குரல் எழுப்பியிருக்காரு, எத்தனை பிரச்சனைக்காக மோடியோட நேருக்கு நேராக மோதியிருக்காரு. அந்த பிரச்சனைகளை காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த கட்சியினுடைய அமைப்பினர் கொண்டு சென்று சேர்த்திருக்கிறார்களா காங்கிரஸ் கட்சியினர்? அப்படின்னா அது டோட்டல் ஃபெயிலியர். பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி மட்டும்தான் போராடுறாரு. ராகுல் காந்தி மட்டும்தான் பெரியாரை தூக்கி பிடிக்கிறாரு. ராகுல் காந்தி மட்டும்தான் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறாரு. ராகுல் காந்தி மட்டும்தான் சமூக நீதியை பற்றி பேசுகிறாரு. ராகுல் காந்தி மட்டும்தான் மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறாரு. ராகுல் காந்தி மட்டும்தான் வந்து யூ வில் நெவர் எவர் வின் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு மோடிக்கு நேராக எதிராக சவால் விட்டார். பார்லிமெண்ட்டில் சவால் விட்டுட்டு அவர் போய் தூங்கிட்டார். ஆனால் மோடி மாதத்துக்கு ஒரு வட்டம் வர்றாரு தமிழ்நாட்டுக்கு. இல்லை, மார்ச் மாதத்துலேயே கூட இப்போ 3 ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்காரு சார் சென்னை டோர். மார்ச்சில் 3 வட்டம் வராரு மோடி. ராகுல் காந்தி எங்கே போனார்? இன்னும் வரைக்கும் எந்த ஒரு ஷெடியூலுமே அறிவிக்கல. எந்த ஷெடியூலும் கிடையாது. அப்போ எப்படிங்க கட்சி வளரும்? காங்கிரஸ் கட்சி வளரும்? இல்லை சார், அப்போ டிஎம்கே இப்போ எப்படி நெகோசியேஷன், சீட் நெகோசியேஷன் எப்படி பண்ணோம்? அவர் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான். டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான். 25 சீட்டு கொடுத்தா பெரிய விஷயம். ஆல்ரெடி கொடுத்ததே தெரியும். ஆல்ரெடி கொடுத்த விஷயம் 25 சீட்டு கொடுத்தா பெரிய விஷயம். ஏன்னா இப்போ மற்ற கட்சிகள் உள்ளே வந்ததுனால அந்த 25 கொடுக்குறதே கஷ்டம்னு நினைக்கிறேன். அதை வந்து 18ஆவோ 20ஆவோ குறைச்சி கொடுத்தா தான் மற்ற கட்சிகளை அக்கமடேட் பண்ண முடியும். அப்போ இன்னமும் சீட்டு குறையும். ஓகே. இவங்க மாணிக் தாக்கூருடைய டெய்லி ட்விட்டர் ஹேண்டில்னால வீழ்வேன் என்று நினைத்தாயா என்று போட்டு ராகுல் காந்தியை வீழ்த்தாமல் விடமாட்டேன் என்று சபதம் எடுத்திருக்கக்கூடிய மாணிக் தாக்கூர் வீழ்வேன் என்று நினைத்தாயா, நீ வீழ மாட்டார், ராகுல் காந்தியை சேர்த்து வீழ்த்தி விட்டு தான் ஓய்வேன் என்று அவர் சபதம் எடுத்திருக்கிறார். ஓகே. அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதை என்கரேஜ் பண்ணுறாரு ராகுல் காந்தி. அப்போ மாணிக் தாக்கரை வச்சுக்கிட்டு எப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? மாணிக் தாக்கரை தூக்கிட்டு வா பேசுவோன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான்.
சார் இப்போ சீட் ஷேரிங்கில் பெரிய பஞ்சாயத்து வரும். இப்போ டிஎம்கே ஒரு பக்கம் அதிமுகவில் இருந்திருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களை சாரசாரையா சேர்த்துட்டு இருந்தாங்க. இப்ப நேத்து வரைக்கும் ஒரு மாஜி முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் அவர்கள் வந்து அதிமுகவுல இணைஞ்சாங்க. அன்வர் ராஜா இணைஞ்சிருந்தாரு. அதேபோல மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் இந்த மாரி அதிருப்தியாளர்கள சாரசாரியா சேர்த்துருக்காங்க. இப்போ கூடுதலா பார்ட்னர்ஸ்க்கு வந்து இப்போ சீட் ஷேரிங்க வந்து அலாட் பண்ண வேண்டியது இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுடைய பங்களிப்பு, எங்களுடைய பங்களிப்பு ஜாஸ்தி. நாங்க 7, 8 வருஷமா நாங்க இருக்கிறோம். அப்ப முன்னாடி 6 குடுத்தீங்கன்னா, இப்ப 8 குடுங்க, 10 குடுங்க. அதான் இப்போ காங்கிரஸை வெளியே அனுப்புனா எல்லாத்துக்கும் நார்மலைஸ் ஆயிரும். நாங்க வெளிய அனுப்புவோங்க. வெளியே அனுப்புனா நார்மலைஸ் ஆயிரும். 18 தொகுதி உங்களுக்கு இடம் கிடைக்குதுல்ல. அப்போ அந்த 18 தொகுதியை வந்து தேமுதிக கொடுக்கலாம், மக்கள் நீதி மையத்துக்கு கொடுக்கலாம், பிசிக கூட கொடுக்கலாம், கம்யூனிஸ்ட் கூட கொடுக்கலாம், முஸ்லீம் லீக் கூட கொடுக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுல்ல உங்களுக்கு. இல்ல இப்ப விசிகாவுமே டபுள் டிஜிட்ல கேட்கறாங்க இந்த வாட்டி எங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் வெளியே போனால் அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓ, அவங்களுடைய வெற்றியினுடைய இலக்கை பொறுத்து விசிகாவுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். விசிகா வந்து திமுகவுக்கு அடுத்த ஃபோர்ஸ் விசிகா தான். அப்போ விசிகா கேட்குற நியாயம் தானே இருக்குது. அப்போ விசிகாவை அக்கமடேட் பண்ணுறதுல தப்பு இல்லையே. தேமுதிக உள்ளே வந்தாச்சு. அப்போ மக்கள் நீதி மையம் இருக்குது, வைகோ இருக்கார், கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 கட்சிகள் இருக்காங்க. அவங்களுக்கு ஆளாளுக்கு ஒன்று ஒன்று கூட கிடைக்கலாம், சொல்ல முடியாதுல்ல. அப்போ காங்கிரஸ் வெளியே போகிறதுல இத்தனை கட்சிகளுக்கு நல்ல நன்மை கிடைக்குது. அஷ்யூர்டு சீட் வின்னு கிடைக்குதுல்ல. ஸ்ட்ரைக் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது ஏடிஎம்கே அலையன்ஸை விட. ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்குது. அப்போ இவர்கள் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓ சார், சுமூகமாக முடியும்னு நினைக்கிறீங்களா சீட் ஷேரிங்? இப்போ 3 பொது தேர்தலில் இந்த வெற்றின்னு இருந்தாலும் இந்த பொது தேர்தலில் நிச்சயமா, ஏன்னா கடந்த முறையே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு பொது தொகுதியை கூட கேட்டார். நாடாளுமன்ற தொகுதியில் 3 தொகுதி கேட்டிருந்தாரு. ரொம்ப ரொம்ப இழுபறியாகி கடைசி நேரத்தில் தான் வந்து விசிகாவுக்கே வந்து ஃபைனலைஸ் ஆகி 2 தொகுதிகள் தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த தேர்தலில் அப்படி ஒரு சாதாரணமாக முடியாது. திமுக பெரும் சவாலாக இருக்க போது சீட் ஷேரிங் தான். கண்டிப்பாக அது சவால் தான். சீட் ஷேரிங் வந்து சவால் தான். அதிகமான கட்சிகள் வரும்பொழுது சீட் ஷேரிங் சவாலாக தான் இருக்கும். அப்போ வந்து எல்லா கூட்டணியிலையும் வெற்றிக்கான சாதகவாதங்கள், எதிர்கட்சிகள் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள், எந்தெந்த கட்சி எங்கே போட போகிறாங்க, இப்போ விஜய் கட்சி எங்கே போட போகிறாங்க, யார் யார் எந்த ஓட்டை பிரிப்பாங்க, நாம் தமிழர் எப்படி ஓட்டை பிரிப்பாங்க, எல்லா டேட்டாவும் வச்சுருக்காங்கல்ல அவங்க. அந்த டேட்டா வச்சு இந்த தொகுதியை யாருக்கு கொடுத்தா நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்பதை டிசைட் பண்ணி குறைஞ்ச சீட்டில் அவங்க போட்டிக்கிட்டால் கூட ஸ்ட்ரைக்கிங் ரேட் அதிகமாகணுன்ற ஒரே நோக்கத்தோடு அவர்கள் வந்து அதுக்கான ஈடுபடுவாங்க. கண்டிப்பாக இந்த முறை வந்து அந்த எல்லா கட்சிகளுமே அதை பின்பற்றுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸ்ட்ரைக்கிங் ரேட் ஜெயிப்பது எப்படி என்பது தான் முக்கியம். அப்போ அதுக்கு வந்து அதிகமான தொகுதிகள் போட்டியிடுவதை விட ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளில் நிற்பது நல்லது என்ற முடிவுக்கு கூட்டணி கட்சிகள் வருவார்கள் என்று நினைக்கிறேன். ஓ சரி, எனக்கு இந்த விவகாரத்தில் இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெல்வோம் 200 படைப்போம் புது வரலாறு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் பிரேமலதா அவர்களும் அறிவாலயம் வாசலில் ப்ரெஸ் மீட்லேயும் அதே விஷயத்த சொல்கிறாங்க. 200+ நாங்கள் வெல்லுவோம், அதுதான் எங்களோட இலக்கு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. பெர்செப்ஷன் வைஸாக இப்போ டிஎம்டிகேனுடைய இந்த வரவு, புதிய வரவு என்பது டிஎம்கேவுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக இருக்கிறதா? மேக்சிமமாக எவ்வளவு வந்து பெர்சன்டேஜ் ஆஸ் வெல் அஸ் சீட்ஸ் கன்வர்ஷன் ஆவதற்கான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கூட்டணின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்டிஏ கூட்டணி, திமுக கூட்டணி, நாம் தமிழர் தனியாக நிற்கிறாங்க, விஜய் தனியாக நிற்கிறாரு. இப்போ கூட்டணி யாருக்கு சேர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஏடிஎம்கேல எத்தனை பேர் புதுசாக சேர்ந்துருக்காங்கன்னா ஒருத்தருமே இல்லை. புதுசாக யாராவது புதுசாக சேர்ந்துருக்காங்களா? டிடிவி தினகரன் வந்திருக்காரு. டிடிவி தினகரன் ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சி வந்திருக்கு. பாராளுமன்றத்தில் என்டிஏ கூட்டணியில் இருந்தவர் தானே அவர். என்டிஏல இருந்தவர். ஏடிஎம்கே அலையன்ஸ்ல தேமுதிக மட்டும்தான் இருக்கு. என்டிஏல இருந்தவர் தானே அவர். புதுசாக ஒன்றும் இல்லையே. என்டிஏல தானே அவர் சேர்ந்திருக்காரு. இப்போ அவர் சேர்ந்தது என்டிஏல, அன்புமணி சேர்ந்தது ஏடிஎம்கே கூட்டணியில். 2 பேரும் சேர்ந்து தொகுதி பங்கிட்டு வச்சிருக்காங்க. ஓ, அந்த கூட்டணியே நீங்க 2ஆ பிரிக்கிறீங்க? ஆமாம், 2 தானே. அது தனி, இது தனி தானே. அவர் வந்து மோடி வந்து தெளிவாக சொல்லிட்டு போயிறாரு, பிஜேபி என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எடப்பாடி ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சி அமைக்குன்னு சொல்றாரு, ஏடிஎம்கே தலைமையில ஆட்சி அமைக்குன்னு சொல்றாரு. அப்ப 2 பேரும் தனித்தனி 2 முதலமைச்சர்லாம் போட்டிடுறாங்க. இல்ல சார், இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தை அவர்கள் எப்பவுமே உச்சரிக்கும் போது இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு அவரு சொல்றாரு.
இங்க திமுக தலைவர் வந்து திமுக தான் ஆட்சி அமைக்கும், தனிப்பெரும் ஆட்சி அமைக்கும், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாருல. அப்ப இதை நீங்க வந்து பிரிச்சு அது சொல்றீங்களா? அப்படிதான். அதனாலதான் காங்கிரஸ் இப்ப தனியா போகுது. நீங்க ஒரு கூட்டணியை பத்தி ஒரே கூட்டணியில எண்ணம் இல்லைன்னா, ஒரு கூட்டணியில எண்ணம் இல்லைன்னா கூட்டணியுடைய கழக கருத்துக்கள் வரத்தான் செய்யும். இந்தியா கூட்டணி வந்து ஆல் இந்தியா லெவல்ல அப்ப நாடாளுமன்றத்துக்கு மட்டும் தான்றீங்க. நாடாளுமன்ற ஆனா என்ன சார், தேசிய தலைவர்கள் எல்லாம் இப்ப சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல. நீங்க என்ன சொல்லிருக்காரு திரு உத்தவ் தாக்கரே என்ன சொல்லிருக்காரு? மு.க. ஸ்டாலின் என்ன சொல்லிருக்காரு? மதச்சார்பற்ற கூட்டணி சொல்லிருக்காரு. முற்போக்கு கூட்டணி. முற்போக்கு கூட்டணி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணின்னு திமுக தலைவர் சொல்லலை. மதசார்ப முற்போக்கு கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்கிறாரு. ஓகே. மோடி என்ன சொல்கிறாரு? என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறாரு. அமித்ஷா என்ன சொல்கிறாரு? என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறாரு. ராகுல் காந்தி இந்தியா பிளாக்குன்னு சொல்கிறாரு. செல்வபிரத இந்தியா பிளாக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, தேசிய கட்சிகளுக்கு தேசிய கூட்டணி தலைமை வகிக்கிறது என்ற எண்ணம் இருக்கிறது. மாநில கட்சிகளுக்கு மாநில கட்சி தான் தலைமை வகிக்கிறது எண்ணம் இருக்கிறது. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு? மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு திமுக தலைவர் சொல்கிறார். திரு எடப்பாடி என்ன சொல்கிறாரு? ஏடிஎம்கே கூட்டணி தான் அப்படின்னு சொல்கிறார். ஏடிஎம்கே கூட்டணி என்டிஏ கூட்டணின்றார். அப்போ இவங்க ஒரு முடிவுக்கு வரணும். மாநிலத்தில் போட்டியிடும் போதும் மாநில கட்சிகளின் தலைமையில் கூட்டணி அமைக்கப்பட வேண்டும். ஓகே. பொது தேர்தல் ஜெனரல் எலெக்ஷன் வரும்போது, எம்பி எலெக்ஷன் வரும்பொழுது அது வந்து என்டிஏ கூட்டணியாக இருக்கலாம், இந்த பக்கம் இந்தியா பிளாக்காக இருக்கலாம் அப்படின்ற முடிவை வந்து மக்கள் எடுத்துட்டாங்க. அப்போ இன்றைக்கி அப்போ வரும்பொழுது உங்களுக்கு இன்றைக்கி யார் ப்ரொஜெக்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தா, மதச்சார்பு முற்போக்கு கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கு தான் ஃபைட்டு. இவர் என்ன சொல்கிறாரு? அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணி தான் ஃபைட்டுன்னு யார்? எடப்பாடி சொல்கிறாரு. அப்போ இந்த கன்ஃபியூஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா, இல்லை திமுக கூட்டணியா என்டிஏ கூட்டணியா, இந்த கேள்வி வரும். இதை யார் எப்படி பொசிஷன் பண்ண போகிறாங்க, யார் யாருக்கு எதிரியாக நிற்க போகிறாங்க, யார் யாருக்கு எதிரியாக பொசிஷன் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து. ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. அப்படிதான். ஏன்னா மோடி என்டிஏ கூட்டணி தானே சொல்கிறாரு. இல்லை, அதையே நம்ம ஒட்டுமொத்த தமிழகமும் வந்து என்டிஏவுக்கு எதிராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுறாரு. என்டிஏ கூட்டணி ஆட்சி தானே அமையும்னு மோடி சொல்கிறாரு. பிஜேபி என்டிஏ ரெட்டை இன்ஜின் சர்க்கார் அமையும். அவர் என்னைக்காவது ஏடிஎம்கே கூட்டணி அமையும்னு சொல்லியிருக்காரா மோடி? இல்லை வந்து அமித்ஷா வந்து அதிமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கோம்னு சொல்லியிருக்காரா? இல்லை. ஓகே. அப்போ யாரை எதிர்த்து போடுறாங்க? என்டிஏ கூட்டணி எதிர்த்து தான் போட வேண்டிய சூழல் வருது. இப்போ திமுகவா என்டிஏவா பிஜேபியா இப்படி தான் வரும் சார். மேக்ஸிமமாக இப்போ இந்த திமுக தலைமையிலான கூட்டணி எத்தனை சீட்ஸ் வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? திமுக கூட்டணி கூட்டணி அவங்க 200க்கு மேலே ஜெயிப்பேன்னு அவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது திமுக மட்டுமே திமுக மட்டுமே அறுதி பெரும்பான்மை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி கட்சியெலாம் சேர்த்தா 170 200 டச் பண்ணுவாங்க. 200 டச் பண்ணுறாங்க நீங்களும் சொல்கிறீங்களா சார்? எப்படி சார்? எத்தனை ஏற்று நிற்கிறவங்க அத்தனை பேர் 5 இருக்குங்க. இன்னைக்கு 4 கூட்டணி கட்டு கிடையாது. அடுத்து சசிகலா ஆரம்பிக்கிறாங்க கட்சி. சசிகலா மேடம் வந்து 24ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க பசுமொன்னில். அப்போ சசிகலா மேடம் வந்து உங்களுக்கு டோட்டலாக ஏடிஎம்கே நிற்கிற இடத்துல எல்லாம் தென் மாவட்டங்களில் கேண்டிடேட் போடுவாங்க. போட்டால் யாருக்கு அகென்ஸ்டா? டிடிவிக்கு அகென்ஸ்டாகவும் ஏடிஎம்கே கேண்டிடேட் போட போகிறாங்க. போட்டால் அங்கெல்லாம் வந்து மினிமம் 5000 ஓட்டை பிரிப்பாங்கல்ல, 3000லேருந்து 5000 ஓட்டை பிரிப்பாங்க. ஸோ அது பெரிய பாதிப்பாக இருக்கும். பாதிப்பாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஏடிஎம்கேலேருந்து வெளியே போகிற ஓட்டை சசிகலா எடுத்துருவாங்க. ஏடிஎம்கேலேருந்து நாம் தமிழருக்கு போகிற ஓட்டை நிறுத்துவாங்க. ஏடிஎம்கேலேருந்து விஜய்க்கு போகிற ஓட்டை நிறுத்துவாங்க. ஏடிஎம்கேலேருந்து பிஜேபிக்கு போகிற ஓட்டை நிறுத்தி சசிகலா மேடம் அவர்களுக்கு அந்த ஓட்டை சேனலைஸ் பண்ணி கொண்டாடுவாங்க. அப்போ கொண்டாடும் போது என்னாகும்? ஏடிஎம்கே வந்து கரைஞ்சதுனால பெனிஃபிட் அடையக்கூடிய பிஜேபியோ, ஏடிஎம்கேனால பெனிஃபிட் அடையக்கூடிய விஜய் கட்சியோ, ஏடிஎம்கேனால பெனிஃபிட் அடையக்கூடிய நாம் தமிழர் கட்சியோ இன்றைக்கு அந்த பெனிஃபிட் குறையும். அதை தடுக்கக்கூடிய ஆற்றலாக சேனலைஸாக திரும்ப சசிகலா மேடம் அவர்களது கட்சி இருக்கும். டீட்டெயில்டாக உங்களோட அனாலிசிஸை எங்கள் நேரில் பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.